ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 10ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோவும் ரோஸும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே அந்த காட்டுக்குள்ளே தனியாக படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. அப்பயும் கூட விடாமல் ரோஸ் கிட்ட உனக்கும் வீணுக்கும் என்ன ப்ராப்ளம், 2 பேருக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்கிட்ட சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு சந்தேகத்தில். அதுக்கேற்றபடியே இந்த வெண் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம ரோஸ் கிட்ட நீ இப்போ மோனா தானே இங்கே நடிச்சிக்கிட்டு இருக்க, மோன் மாதிரியே போயிட்டு மோன் அப்பா கிட்ட இருந்து எனக்கு 50 மில்லியன் வாங்கித்தான்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்காம என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசுவாங்களா, அதனால வாயை மூடுறன்ட்டு வாயை மூடுவான். அவன் கையை பிடிச்சு கடிச்சு விட்டுறாங்க, அதனால அவன் தள்ளி விட்டுறான். அந்த சமயமா நல்ல வேலை கோன் அங்கே வந்துட்டான். கோன் பார்த்த உடனே முதல்ல அவன் சட்டையை பிடிச்சு அடிச்சுட்டு சண்டை போட ஆரம்பிக்க 2 பேத்துக்குள்ள வேகமா சண்டை வர ஆரம்பிச்சிருதா. பாவம் உள்ள ரோஸ் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. நில்லுங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, கோன் நீ அமைதியாருன்னு கோனை அமைதிப்படுத்தி விட்டுட்டு வின்க்கு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு, இங்க பாரு கோன், நானாக தான் விழுந்தேன், வின் ஒன்றும் என்னை தண்ணி விடலைன்னு சொல்லுவாங்களா, நீ என்ன சொல்ற மோன், நான் தான் என் கண்ணால் பார்த்தனேங்கிறதுக்கு உடனே வின் இருந்துட்டு, இங்கே பாரு எங்களுக்குள்ளே நீ பிரச்சனையிலலாம் தலையிடாத, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, உங்களுக்கு மோன் வேணும்னா என்கிட்ட தான் வரணும், நீங்கள் இல்லை மோன் அப்படின்ட்டு அவங்க தோல் மேலே கைப்பட்டு அவங்கள இறுக்கி பிடிச்சிக்கிறான். கோனுக்கும் செம்ம கோவமாகுது. ஆனால் ரோஸ் இருந்துட்டு, இல்லை கோன் எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாங்கள் சின்னதாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, வின் வேற இங்கேயே என்னை விட்டுட்டு பேங்காக்கு திரும்ப போகிறதா சொன்னோம், அதனால தான் எங்களுக்குள்ள அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் கோனால் என்ன பண்ண முடியும், அதனால வெண்கிட்ட உங்கள் 2 பேர்த்தும் இடையில நான் வந்ததுக்கு ரொம்ப பெரிய சாரின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து போயிடுறான். கோன் போனதுக்கப்புறம் ரோஸ் கையை எடுத்து விட்டுட்டு கோன் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. ரோஸ் கோன் போகிறத பார்க்கறதுக்கு இவனுக்கு செம்ம கோவம் வருது. இவனுக்கும் நம்ம ரோஸ் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பேங்காக்கு கிளம்புறதுக்காக கார்கிட்ட வந்துடுறான். கார்கிட்ட வந்துட்டு ரோஸ் கிட்ட, தேங்க்யூ ரோஸ், கோன் வந்து என்கிட்ட சண்டை போட்டப்ப நீ அவனுக்காக பேசாமல் எனக்காக வந்து நின்னல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். எனக்கு அதை தவிர வேற வழி என்ன இருக்கு, நீ சொல்கிறது தானே நான் செஞ்சாகணுன்ட்டு கோவப்படுறாங்க. அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்புன உடனே பின்னாடியே கோன் வந்துடுறாரு. ரோஸும் அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் 2 பேருமே கார்டன் கிட்ட வந்துடுறாங்க. மோன், நடந்த சண்டைக்கு என்ன பதில் சொல்ல போகிற, அவன் உண்மையாலுமே உன்னை விட்டுட்டு பேங்காக்கு போகிறதால தான் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படித்தானு கேட்குறதுக்கு அவங்க இந்த தடவை உண்மையை சொல்லிடுறாங்க. அதனாலலாம் எங்களுக்குள்ள வாக்குவாதம் இல்லை, அவர் என்கிட்ட அப்பா கிட்ட போயிட்டு நீ 50 மில்லியன் பணம் வாங்கித்தான்னு சொல்லி கேட்டார், அதனால தான் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறதுக்கு, என்ன 50 மில்லியனா, எதுக்காக, அவருடைய கம்பெனி இப்போ லாஸில் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுடைய மணியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இதில் என்ன இருக்குது, நீ அப்பா கிட்ட கேட்டிருக்கலாமே, அவர் உங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாரு, இதில் எதுக்காக நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே பார் மோன், நீ ரொம்ப யோசிக்காத, இந்த சொத்தில் உனக்கும் பாதி இருக்குது, அதனால் நீ உன்னோட மணியை கேட்கறதுக்காக நீ எதுக்காக யோசிக்கிற. சரி, நீங்கள் 2 பேரும் இதுக்காகலாம் சண்டை போட்டுக்க கூடாது, எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல, அவன் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துங்க மாட்டேங்கிறான், அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலங்க. எங்கே ஏர்போர்ட்டுக்கு வின் வந்தான் இல்லையா, அப்போ லாயர் அவனுக்கு கால் பண்ணி நீ இங்கே வந்துட்டியா, சீக்கிரமாக உன் ஆஃபீஸ்க்கு வா, நானும் அங்கே வரேன்னு சொல்ல, ஏன் எதுக்காக என்னாச்சுன்னு கேட்குறானா, உனக்காக கோன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கான், அதனால் நீ அங்கே வான்னு சொல்லவும் அவனுக்கு ஹாப்பி ஆகிடுது. ஓ, பணம் கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கும் வந்துடுறான். பின்னாடியே இந்த பொண்ணும் தேடிக்கிட்டு வந்துடுறா. அவனுடைய ரூம்குள்ளே போய் பார்த்தா இந்த மே பொண்ணு மோனுடைய ட்ரெஸ் எல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. வின்னை பார்த்த உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் இது மோனோடது தானே, இதெல்லாம் நான் வெளியே எடுத்து போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இதை எங்கேயும் எடுத்து போடக்கூடாது, இது இங்கேயே பேக் பண்ணி வையன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அதை கண்டுக்காமலே நிற்கவும், இங்கே பாரு, நான் இன்னும் அவள் செத்ததை கூட நான் நம்பலை, அதனால் அவளுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறானா. அவளுக்கு செம்ம கோவமாகுது. வின்க்கு வந்து இவ மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாப்புல இருக்கு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னும் என்னை மிஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, பாரு இதன்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் தூக்கி போடுறா. ஆக்சுவலாக இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு, அதனால தான் அப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவனுக்கு இப்போதைக்கு இவ மூலியமாக குழந்தை வேணாம் போல இருக்கு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னே டேப்லெட் எடுத்துக்க சொல்லி, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கேட்குறா. நான் என்ன பண்ணேன், அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சு, எனக்கு என்ன தெரியும்,
இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போவே என்னைய ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்குறா. இந்த விஷயம் மோன் வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது? எனக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை தொலைச்சி கட்டிடுவாங்களே. இப்போ என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு அந்த பொண்ணு செம்ம கோவத்தில் கத்திவிட்டு போய் உட்காந்துக்கிறா. இந்த விஷயம் ரோஸ்க்கு தெரிஞ்சாலே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அவன் நான் நல்லவன் நினச்சிக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த வின் இருந்துட்டு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்காக கேட்குறான். அபார்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. இந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ப்ளீஸ் இப்போயே அபார்ட் பண்ணிடலான்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாளா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாத அவளையும் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கக்குள்ள இந்த பொண்ணு தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இல்லையா கோன் தங்கச்சி. இவன் அவளுக்கு கதவை திறந்து விடுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் கிளம்புன உடனே பின்னாடி இந்த பொண்ணும் கிளம்பிடுறா. ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே கார்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு அவள் ஜாகிங் ட்ரெஸ்ஸில் வெளியே வரா. அவளும் ஜாகிங் பண்ணுறதுக்கு போகிறா. அதுக்கப்புறம் இவங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ணுறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சு போயிட்டு பின்னாடியே வந்து இவயும் இங்கே என்ன பண்ணுறாங்க. அவள் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறதுக்கு மோன் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காளே. நீ கோனோட ஸ்பை தானே, எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, அப்போ மோன் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா என்னை பற்றி அப்படின்னு அந்த பொண்ணு அப்பாவையே கேட்குது. ஆமாம், நான் வின்னுடைய செக்ரட்டரி. நான் இங்கே ஜாகிங் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்குறாளா. அந்த பொண்ணு இல்லை இல்லை நாங்களாம் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அவ்வளோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்தா இல்லையா வேணும், அந்த மேவும் நின்ன ஃபோட்டோ அதை எல்லாத்தையும் நம்ம கோன் ஃபோனுக்கு அனுப்பி வச்சிடுறா. அதை அவன் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே காலும் வந்துடுது. யுயாங், இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறதுக்கு அவள் என்கிட்ட செக்ரட்டரின்னு சொன்னான். ஆனால் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா இல்லை வேற எதுவுமானு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா. அதை மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்போனா யுயாங், நீ அவங்கள இன்னுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணு. நீ வாட்ச் பண்ணுறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ தான் தெரியும் இந்த பொண்ணு நம்மளுக்கு ஃப்ரெண்டா இல்லை எனிமியான்ட்டு. ஸோ பார்த்து இருந்துக்குன்னு சொல்ல அந்த பொண்ணும் சரி கோன்னு சொல்லிட்டு அவள் வேலையை பார்க்க போய்ட்றா. கோனுக்கு தான் டென்ஷன் தாங்க முடியல. இப்படி இல்லாமல் ஒரு அஃபேர் இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே ரோஸ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க இப்போ வேறு வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா. வீட்லேயே சாப்பாடுலாம் செஞ்சு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாங்கிட்டேயும் கால் பண்ணி எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிடுங்க, உடம்ப நல்லபடியாக பார்த்துக்குங்க, ரெஸ்ட் எடுங்க அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோஸ் அம்மா கூட ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா. அவங்க தனியாக உட்காந்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கேமில் அவங்க வின்னும் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வெளியே சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஆஃபர் மாதிரி வின் பண்ணதெல்லாம் ஆஃபர் மாதிரி கிடச்சிருக்கு. அதை சொல்லிட்டு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஸா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு கோன் அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா நீங்கள் இன்னைக்கு நல்லா சாப்பிட்ருக்கீங்களாட்டுக்கே, இந்த மாதிரி தான் எப்போவுமே நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவும் நல்லா அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கோன் வந்துட்டு, மோன் நான் எங்கெல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ இங்கே தான் இருக்கியா, வா நம்ம ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அப்பா நான் இவ்வளோ நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்ப்பான்னு சொல்லவும் சரின்னு சொல்கிறாரு. ஆனால் ரோஸ்க்கு தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் இல்லைப்பா நான் உங்களை மட்டும் பார்த்துக்கிறேன், நானும் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ போய் தான் ஆகணும், நான் நல்லா தான் இருக்கேன் பாரு, நான் நல்லா இருக்கேன்ட்டு எழுந்திரிச்சு நின்று காட்டிட்டு நீ போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. அவங்கள வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. இவங்க வந்ததால் அங்கே ஆஃபீஸில் இவங்களுக்குன்னே தனியாக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோனும் ஆஃபீஸை சுற்றி காட்டிக்கிட்டு ஆஃபீஸ் ஃபைலையும் எடுத்து கொடுத்து பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கோனோட செக்ரட்டரி வந்துட்டு, சார் இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி நான் மீட்டிங்க்கு போகிறேன், நீ என்ன பண்ண மோனை பார்த்துக்க, அவளுக்கு பசிக்குதுன்னா சாப்பாடெலாம் வாங்கி கொடு, ஆனால் மில்க் மட்டும் வாங்கி கொடுக்காத, அவளுக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு சொல்லுவாரா. அதனால் ரோஸ்க்கு ரொம்ப டச்சிங் ஆகிடுது. கோன்கிட்டையும் நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கோன் மீட்டிங் போன இடத்துல அதில் ஒரு இங்கிலீஷ்காரன் இருக்கான். அவன் ஒரு அமெரிக்க சிட்டிசன் போல இருக்கு. கோன் நான் இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு நான் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக போகணும், எங்கள் அம்மா டெக்ஸஸில் இருந்தாங்க, நான் உங்களை பார்க்க போகணும்னு சொல்லுவேன்னா, ஓ நீங்களும் அங்கே தான் இருந்தீங்களா, என்னோட தங்கச்சி அங்கே தான் படித்தான்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, அப்போனா இன்னொரு டைம் பார்த்தா மீட் பண்ணணும் அப்படின்னு அந்த இங்கிலீஷ்காரன் சொல்லுவானா. அதுக்கு கோனும் சரின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.
இங்கே இந்த மே பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் ஒரு கால் வரும் அவங்க ஆஃபீஸில். அந்த பொண்ணும் நான் போயிட்டு அட்டன் பண்ணுறேன்ட்டு அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டால் நம்ம வாடி வச்சிருக்கா இல்லையா அந்த டிடெக்டிவ் தான் கால் பண்ணியிருப்பான். அவனும் கால் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் இங்கே ஒரு தீஃப் ஒருத்தன் மாட்டினான், அவனுடைய நேம் சொல்லிட்டு அவன் பேர் எனக்கு தெரியல, ஆக்சுவலாக அது வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேன்ருச்சு, அதனால தான் அவனோட பேர் சொல்லலை. ஆமாம் உங்கள் ஓல்டு எம்ப்ளாயான்னு செக் பண்ணி எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறதுக்கு சரி நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்குறதுக்கு அவன் ஒரு திருடன், இங்கே ஒரு கேஸில் மாட்டிட்டு இப்போ தப்பிச்சிட்டான், ஆனால் அவன் போகிறதுக்கு முன்னாடி வின் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னான், அதுக்காக தான் நாங்கள் விசாரிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு சரி நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டா போல இருக்குது. அது வாடி கையில் அந்த ஆள் கொண்டு வந்து கொடுத்துட்டான். அந்த ரிப்போர்ட்டர் வாடி கையில் வாங்கிக்கிட்டு வில்லத்தனமாக ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. இங்கே அதெல்லாம் தெரியாமல் ரோஸ் அவங்க பாட்டுக்கு சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டே ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போனும் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்க்கக்குள்ள இவங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டோரை தட்டி விட்டுட்டு கூப்பிட ஆக்கோ நீ வந்துட்டியா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. இந்த ஒர்க் உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல இருக்கு, ஹாப்பியாக செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமாம் வேலைன்னு வந்துருச்சுல்ல, செஞ்சு தானே ஆகணும், ஒர்க்கெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். இந்தா உனக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வந்தேன்ட்டு ஃபுட்டை காட்ட அங்கே ஃபுக்கெட்டில் கிடைக்கிற ஃபேமஸான ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவங்களும் அதை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு, அதனால முகத்தை ஒரு மாதிரி காட்ட என்னாச்சு உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாரு. இல்லை நானும் வாங்கி வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃபுட்டெல்லாம் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபுட்டை வச்சு ரெண்டு பேரும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. இந்த மே பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வின்னை பார்த்து இந்த மாதிரி மதியம் ஒரு கால் வந்துச்சு, புக்கெட்டில் நம்ம ஓல்டு எம்ப்ளாயை பற்றி பேசினாங்க, அவங்க புக்கெட்டில் உள்ளவங்களாம் புக்கெட்டில் நம்ம ஓல்டு எம்ப்ளாயி ஏதோ திருடிட்டானா, அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அதில் சந்தேகமாக இருக்குது, என்ன விஷயமா இருக்குன்னு கேட்குறதுக்கு இந்த வாடி தான் ஒரு டைம் என்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தா, ஒருவேளை அவள் தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அவள் தான் பின்னாடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு வின் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க வெளியே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி மத்தாப்புலாம் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதில் நம்ம ரோஸ் தான் ரொம்ப க்யூட்டாக சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க, அதை பார்த்து அவர் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அதிகமாக. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. ரோஸ் இருந்துக்கிட்டு எல்லா ஃபைலையும் கையில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. மோன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒர்க் பெண்டிங்கில் இருக்குல்ல, அதனால் வீட்டில் போய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா கரெக்டான சாய்ஸ் தான் கொடுத்துருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒன்று அனுப்பி வச்சிருப்பாரு, பரவாயில்ல எப்போ பாரு ஒர்க் நினப்பிலேயே தான் இருக்க, சரி வா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரோஸ் கோன் அவங்க ஹோட்டலில் ஸ்பா ரெடி பண்ணுறதுக்காக பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதை நம்ம ரோஸ் தான் செலக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோனும் கூட வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த சமயத்தில் கோன் அப்பா பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பாரா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நிற்பாரு. அப்போ கோன் அம்மாவும் வந்துட்டு என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு அங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருக்காங்கல்லன்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கோனும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ரோஸ் மட்டும்தான் தனியாக நைட்டு ஃபுல்லாகவே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோன் அங்கே பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு, அதுவும் கையில் டேபெல்லாம் வச்சுட்டே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரோஸ் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கோன் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, அவர் கையில் டேபெல்லாம் இல்லை, என்னது டேப் காணோன்னு பக்கத்தில் பார்த்தா டேபிளில் இருக்குமா. ரோஸை பார்த்தா அவங்க உட்காந்தபடியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கோனும் பக்கத்தில் பார்க்க அவங்க உட்காந்தபடியே தூங்கினவங்க அப்படியே விழற மாதிரி போக கோன் டக்குன்னு பிடிச்சிட்டு அவங்கள டேபிளில் தலையை வச்சு படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே அவங்களோட டைரி இருக்கும், அந்த டைரி எடுத்து பார்த்தா 40 லட்சத்துக்கு கடன் வாங்கினது, அதுக்கு அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது, இந்த எல்லா விஷயமும் அதில் எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு கோனுக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் என்னவா இருக்கும், இவ யார் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காலையில் ரெண்டு பேரும் அவங்க ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. கோன் அவங்க ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு சுத்தமாகவே புரியலையா, டென்ஷன் ஆகிட்டு மோன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்களும் டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. கொஞ்ச நேரத்தில் அந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி இதுதான் உங்களோட வேல்யூன்னு சொல்லிடுறாங்க. கோன் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. மோன்
நீ நர்சிங் தானே படிச்ச, எப்படி உன்னால இவ்வளோ வேகமாக கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியமா கேட்பாரு. அவங்க அப்படியே மலிப்பிடுறாங்க. ஓ அதுவா, நான் படிச்சிட்டு இருக்கக்குள்ள பார்ட் டைம் ஜாபா கேஷியராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த அளவுக்கு என்னால் வேகமாக கால்குலேட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்களா. சரி, இன்னும் ஸ்பெஷலாக என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாரு. நான் க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரியவங்கள பார்த்துக்கிட்டு எல்லாம் இருந்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ரோஸ்க்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அந்த நம்பர் வந்து அவங்க சேவ் பண்ணாத அன்னோன் காலர்லேயே விட்டுருப்பாங்களாட்டுக்கு. அந்த நம்பரை கோனும் பார்த்துடுறாரு. ஆனால் அவங்க மறைச்சி வச்சுட்டு ஃபோனை எடுத்துடுறாங்க. யார் கால் பண்ணுறாங்கிறதுக்கு வின் தான் கால் பண்ணுறாரு. நான் போயிட்டு வெளியே பேசிட்டு வரேன்னு சொல்லுவாங்களா. வின் கால் பண்ணுறானா, அப்போ ஏன் நேம் சேவ் பண்ணாத வச்சுருக்க, எதுக்காக சேவ் பண்ணணும், வின்னுடைய நம்பர் எனக்கு ஞாபகத்தில் எப்பவுமே இருக்குமே, அதனால் நான் சேவ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட நம்பர்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணுமா, அதை ஞாபகத்துலலாம் வச்சுக்கணும் அப்படிங்க. சரி மோன், நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. ரோஸ் அம்மா புக்கெட்டுக்கு வந்திருக்காங்களாட்டுக்கு. அதனால கால் பண்ணி நீ எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் இங்கே புக்கெட்டில் இருக்கேன், நீ எங்கே இருந்துட்டு நீ எப்படிம்மா என்னை பார்க்க முடியும், நான் ஆல்ரெடி புக்கெட்டுக்கு இங்கே வந்துட்டேனே, நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து பார்க்க வரேன்னு சொல்லுவாங்களா. என்னம்மா சொல்கிறீங்க, இங்கே எப்படி வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி கேமில் ஜெயிச்சதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சுற்றி பார்க்கறதுக்காகன்னு சொல்லுவாங்களா. சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த லொக்கேஷன் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு லொக்கேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, கோனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமேன்னு பயந்து போயிருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இவ்வளோ நாளாக ரோஸ் ஃப்ரீயாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாத. அவங்க அம்மா வேற புக்கெட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த விஷயம் கோனுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும், ரோஸ் கோன்கிட்ட மாட்டிக்க போகிறாங்களா இல்லையான்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.